சிவசம்போ ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று. மை கேட்கலையா? அப்போ ரொம்ப கேட்டுச்சிட்டீங்க, இப்போ கேட்கவே இல்லைங்க. மணி 9 ஆச்சு, நம்ம கேட்டானே கேட்கட்டானே. ஆமாம், செந்தில் நம்ம யோசிச்சுட்டே இருக்கப்படி இதுக்கு தலை 5 மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை யோசிச்சுட்டே இருக்காப்புல. வந்தோடனே ஏன்ட்ட கேட்டாங்க, தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம், நான் ஒரு ஈஸியரில் பாடிட்டேன் அப்படின்னு. அதே போல் 4:30 மணிக்கு வந்த காத்திருந்த உங்களெல்லாம் கடுப்பு வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினைச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார். ஆமாம், எல்லாரும் பேசி என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாத்தையும் தம்பியும் சொல்லிட்டாப்புல. தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல. ஆமாம், நீங்களே நம்புறீங்களா? இது தம்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் நடிச்சிருக்கேன்? அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சி கற்றுக் கொடுத்தீங்க. இவன் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு பாருங்க, அண்ணாச்சி அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்கள்லாம் வேற மாதிரி ஏதாவது எழுதிட்டு போறாங்களே. ஏன்னா நீங்கள் வேற டயலாக் எவ்வளோ டயலாக் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்கள் அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேற டயலாக் போட்டிருக்கீங்க. எவ்வளவோ டைலாக்லாம் அது படத்தில் பேசியிருக்கேன். என்னதான் சொல்லக்குட்டி. சரி, தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முதல் படம் மட்டுமல்ல, இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து 2 படம் முடிச்சுட்டேன். அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக. சரியா? நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள். அப்போ அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலனே, நிறைய உண்மைகள் இன்னைக்கு சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அழகா மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க, எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு தானே முதல் படம்? அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஹீரோ இல்லைங்களா? இல்லையா? அதில் அண்ணன் பகவதி பாலனும் நடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நாம இவங்களாம் நடிச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் போனேன், நடிச்சு முடிச்சதும் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். இவ்வளோ வாழ்க்கை அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள், மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. அந்த படத்துல ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில். ஆமா, செந்தில் அண்ணன் கூட தான் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணன் சின்ன கேரக்டர், நானும் சின்ன கேரக்டர் தானே. ஆனால் நம்ம 2 படத்தையும் பெருசாக போட்டிருக்காங்க. யாரு செந்தில்? சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன், வெளியே சொல்லுவாங்க. இல்லை சொல்லிடுமா? சொல்லிட்டோங்க. ஆமா, அண்ணா காமெடி தானே இல்லைண்ணா? சரி, என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா. அவன் சொன்ன பகுதி வர செஞ்சான். அவன் அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல வந்து வரதான் தெரியும். ஆமா, அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகமாகிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா, அங்க போயிடாங்கண்ணே. அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா. நம்ம காமெடியிலே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஆமா, அண்ணனை திரும்பவும் நாங்க எங்களுடைய விரும்பத்துக்கு கூப்பிடுறோம். அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்துல மட்டும் தெரிஞ்சோ தெரியாம வில்லன் நடிச்சு நினைக்கிறேன். மறப்போம், மன்னிப்போம். அடுத்த படத்துல இருந்து அண்ணன் காமெடியிலே மணிகளை வாழ்த்துகள். அப்புறம் அண்ணன் பேரண்ணே, அண்ணன் நிறுத்திக்கிறேன். சரியா? நம்ம அண்ணன் பேசுனீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்புன்னு ஓடிடுவோம். ஏன்னா மணி 9 ஆயிடுச்சு. அதனால நம்ம சிவசம்போ திரைப்படம் நடித்த, அதை வாழ்த்த வந்த, இதில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி, இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலான சொன்ன மாதிரி, பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அது கணக்கு கூட சொல்வார். அதே போல இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி.